அஸ்ஸலாமு அலைக்கும் மாணவர்களே, இன்று நாங்கள் தரம் 4 கணித பாடத்தில் முதலாவது அலகு எண்கள் 1 பாடத்தை கற்போம். பரங்குலில் தேர்ச்சி எண்களை இனங்கண்டு பயன்படுத்துவார். 999 வரையுள்ள எண்களை வாசிப்பார், எழுதுவார். கற்றல் பேரு 999 வரையுள்ள எண்களை சரியாக வாசிப்பார், 999 வரையுள்ள எந்த ஒரு எண்ணையும் சரியாக எழுதுவார், 999 வரையில் எவையேனும் 3 எண்களை வரிசைப்படுத்துவார், எண்ணினது எண் பெயர்களை எழுதுவார் என்ற கற்றல் பேரில் தான் அன்று கற்க போகிறோம். பாருங்கள், நான் தரம் 3 கல்வி கற்ற எண்ணட்டை தொடர்பான ஒரு அறிவை மீட்டி தொடர்ச்சியாக பாடத்தில் நுழைவோம். ஒரு 100 வரையுள்ள ஒரு எண்ணட்டை தந்திருக்கு பிள்ளைகள். அடுத்து வரும் எண்களை நாம் பார்ப்போம், அதை வாசிப்போம். பாருங்க, 1, 2, 3, இந்த இலக்கம் என்னவாக இருக்கும்? 4, 5, 6, 7, 8 இவ்வாறு எண்கள் போகும். அவை 11க்கு அடுத்தது இது என்ன? 12. எண்களை வாசிக்கும் போது 15, 16, 35க்கு பிறகு 36, அடுத்தது 66, 67, இவ்வாறு 71க்கு பிறகு 72, 86, 89க்கு பிறகு ஒன்றை கூட்டும்போது 90 வரும். இறுதியாக 99க்கு பிறகு 100. இது ஒரு தரம் 3 நாம் கற்றிருப்போம். எண் அட்டை தொடர்பான ஒரு அறிவை மீட்டல் செய்வதற்காக தரப்பட்டது. பாருங்க பிள்ளை, எண்கள் 1, வெற்றிடங்களை நிரப்புவோம், எண்களை வாசிப்போம். பாருங்க, 99, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108. சரியா பிள்ளை? இதே போல நாங்கள் 2வது பயிற்சி 234. ஆகவே 233, 34, 35, 236, 237 போகும். இங்கே 372. ஆகவே இங்கே 373, இங்கே 371, இங்கே 370. ஆகவே இங்கே 370, 371, 72, 73, 74, 374, 375 இவ்வாறு 499, 500. சரியா பிள்ளை? 501, 502, 503 இவ்வாறு நாங்கள் வரிசையாக இந்த எண்களை எழுத வேண்டும். 601 இவ்வாறு வரணும் பிள்ளை. இடைவெளி நிரப்புவோம். பாருங்க பிள்ளைகள், 6வது பயிற்சி 728. ஆகவே மேலிருந்து கீழ் மட்டும் எழுத போகிறோம். பாருங்க, 728, 729, 730, 31, இங்கே 32 வரணும். 732, 733, 734. அதுபோல் இங்கே கீழே இருந்து வந்திருக்கல 850, 851, 852, 853, 854 என்று எழுதணும். இங்கே பாருங்க மேலே 968, 969, 970, 71 வரணும். 9வது 983, இங்கே 79க்கு. அப்போ இங்கே தான் 978, 979, 980, 981, 982, 83, 984 இவ்வாறு வரிசை கிராமமாக இது எழுதணும். சரி பிள்ளை, மூவிலக்க எண்களை வாசிப்போம், எழுதுவோம்.
பாருங்க உங்களுக்கு 0 தொடக்கம் 9 வரையான ஒரு எண் அட்டை. ஒரு 3 இலக்க எண்களை உருவாக்க போறேன். 2 4 7. ஆக இதில் பாருங்க 1கள் 10கள் 100கள் 3 இலக்க எண்கள். ஆகவே ஈரிலக்க எண்களில் மிகப்பெரிய எண் 10, ஈரிலக்க எண்களில் மிகப்பெரிய எண் ஈரிலக்க எண்களில் மிகச்சிறிய எண் 10, ஈரிலக்க எண்கள் மிகப்பெரிய எண் 99. அதே மாதிரி 3 இலக்க எண்களில் மிக சிறிய எண் 100, 3 இலக்க எண்களில் மிகப்பெரிய எண் 999. ஆகவே இது ஒரு 3 இலக்க எண்கள் எழுதிக்கிறேன். இதில் எண் பெயரை பார்ப்போம். 247. பாருங்களேன், இது 7, இது ரெண்டே நாங்கள் வாசிக்கக்குள்ள 47, 247. இன்னொரு எண்களை உருவாக்குவோம். 3 6 0. ஆக இங்கே 0 பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். வரும். ஆகவே இது 360 இருக்கும். 360. 9 0 9. ஆகவே 360 அந்த 0 நாங்கள் 1ஆம் இடத்துல பயன்படுத்திக்கிறோம். இங்க 10ஆம் இடத்துல அந்த 0 பயன்படுத்தப்பட்டுள்ளது. 909. 909. 1ஆம் இடத்துல 9, 10ஆம் இடத்துல 0 வைக்கிற, 100ஆம் இடத்துல 9 வைக்குது. 909. இது போல நாங்க இந்த 0 தொடக்கம் 9 வரையான எண்களை நாங்கள் மாற்றி மாற்றி எழுதி எண்களை உருவாக்கி அந்த எண் பேரை எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொள்வோம். பாடநூல் பயிற்சி உண்டு. அட்டவணை நிரப்புவோம். அப்புறம் 99. அதாவது 99. இந்த எழுதி 99. நாங்கள் இறுதியா எழுதும்போது சேர்த்து எழுதலாம். இப்போ 27 27 அல்லது 27. ஆக இங்க 99, இங்க 99 சேர்த்து எழுதிக்கு பாருங்க. உங்களுக்கு 200. ஆக இங்க எண் பெயர் 200 நாங்கள் இங்க இலக்கத்துல 200 எழுதணும். இதன் 307 என்று நாங்கள் இங்க எழுதணும். 444 என் பெயர் எழுதணும். 530 சந்திரிக்கை. ஆகவே எண் குறிய 530 5 3 0 என்று எழுதணும். 530. 909 9 0 9 909 என்று இந்த எண் குறிய எழுதணும். மூன்றாவது எண் பெயரை எழுதுவோம். இதுவும் பாடநூல் பயிற்சி. பாருங்க 500 600 700 800 900. சரி, 500 600 700 800 900. இது எங்களுக்கு ஒரு எழுத்து பிழை என்றாலும் என் பெயர் எழுதும் பொழுது பிழையாகத்தான் கருதப்படும். சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரை ஒழுங்கு வரிசையில் எழுதுவோம். அதாவது ஏறு வரிசை. சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரை 120 103 155. எங்களுக்கு என்ன செய்யணும்டா, முதலாவது பாருங்க எல்லாம் 100 தான். 100 அதாக 1ஆம் இடத்துல 5, 1ஆம் இடத்துல 3, 1ஆம் இடத்துல 1 கல்லுள்ள இடத்துல 0. நாங்கள் 100ஆம் இடத்தை பார்ப்போம். இப்போ எங்களுக்கு இதில் என்ன செய்யணும்டா, சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரை எழுதுவோம். அப்போ எங்களுக்கு சிறிய எண் பார்க்கல 100ஆம் இடத்துல இது 1, இங்கேயும் 100ஆம் இடத்துல 1, இங்கேயும் 100ஆம் இடத்துல 1 தான் ஆக்கி. அப்போ நாங்கள் 2வது 10ஆம் இடத்தை பார்ப்போம். 10ஆம் இடத்துல இங்கே 2, 10ஆம் இடத்துல இங்கே 0, 10ஆம் இடத்துல இங்கே 5. ஆகவே யார் சிறிய எண்? 103 தான். 103 120 155. 2வது பாருங்க 499 500 609.
1 சரியா பிள்ளை ஆகவே இது சிறிய எண் அதை விட பெரிய எண் பெரிய எண்ணாக இருக்கும் 499 500 609 சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் மட்டும் எழுதி இதே மாதிரி பிள்ளைகள் 909 900 999 இதுகளை நீங்க என்ன செய்யணும் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரை அதை நாங்கள் ஏறு வரிசைன்னு சொல்றது என்ன சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரை ஒழுங்கு வரிசையாக எழுதுவோம் பாருங்க இங்க 100ஆம் இடத்தை பாருங்க பிள்ளைகள் 9 இங்கே 100ஆம் இடம் 9 இங்கே 100ஆம் இடம் 9 10ஆம் இடம் பார்த்தா இங்க 10ஆம் இடம் 0 10 இடத்துல இங்கேயும் 0 இங்க 10 இடத்துல 9 ஆக இவர் தான் பெரிய எண் இப்ப எங்க இவரும் 10ஆம் இடத்துல இவரும் 0 இருக்கிறார் இவரும் 0 இருக்கிறார் 0 இருக்குது அப்ப நான் ஒன்றின் இடம் பார்க்கல இவர் 9 இவர் 0 ஆக இவர் தான் சிறிய எண்ணாக இப்ப இவர் தான் முதலாவது வரணும் இது இரண்டாவது இது மூன்றாவது வரிசை கிரகமா எழுதணும் இவ்வாறு இந்த பயிற்சி செய்யுங்க பிள்ளைகள் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் வரை ஒழுங்கு வரிசையில் எழுதுக இதுதான் நாங்க சொல்றது இறங்கு வரிசைன்னு சொல்லுவோம் பெரிய எண்ணில் மாடிப்படியிலிருந்து நாங்க இறங்குறது போல என்ன மாடிப்படியிலிருந்து ஏறுறது ஏறு வரிசை இன்னும் இறங்குறது இறங்கு வரிசை இன்னும் அதாவது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் வரை ஒழுங்கு வரிசையில் எழுதுக 324 410 500 தந்திருக்கு இப்ப நாங்க இதுல பார்க்க போறோம் பெரிய எண்ணை தெரிவு செய்ய போறோம் 100ஆம் இடத்துல எல்லாம் மூவிலக்க எண்கள் மூவிலக்க எண்கள் சொன்னால் 100ஆம் இடத்துல பார்ப்போம் 100ஆம் இடத்துல 5 100ஆம் இடத்துல 4 100ஆம் இடத்துல 3 ஆக பெருசு யாரு இவர்தான் 500 500 410 420 324 999 919 909 சரியா இது போல மற்ற இலக்கங்களை நீங்க என்ன செய்யுங்க இறங்கு வரிசையில எழுதுங்க சரியா பிள்ளைகள்